ஸ்டாப் ஸ்டாப் அடுத்து ஸ்டாப். எனக்கு இங்கிலீஷ் கூப் சார். வண்டி இங்க நிறுத்தி போட்டீங்க. பியூட்டிஃபுல் லொகேஷன் போ. டுடே பஞ்சாயத்து ஆலமரத்து கடையில கிடையாது. ஹியர் ஒன்லி. வெட்டி போய் மக்கா பஞ்சாயத்து இங்க இல்ல அங்கேயாக்கு. லேடிஸ், பேபிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் மார்னிங். இந்த இங்கிலீஷ் குப்பை முன்னாடி எல்லாரும் ஸ்டாண்டிங்ல நின்னு பேசியே பிராக்டிஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு எல்லாரும் சாவகாசமா உட்கார்ந்து ஆரவரை பேசலாம். சிட்டுங்க. ஆட இது ஜனநாயக நாடு, சிட்டுங்க. உங்க நாட்டாம இங்கிலீஷ் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தாரா என்ன? அட ஊரை சுத்தி பார்க்க வந்த வெள்ளக்கார பொண்ண செட்டப் பண்ணி கொஞ்ச நாள் கூட வச்சுதானப்பா. அது சொல்லி கொடுத்துட்டு போற 2-3 இங்கிலீஷ் வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் மட்டும் லூட்டி அடிக்கிறான்ப்பா. டேய் அம்ரலா பாய், அங்க என்னடா குசு குசு? உங்களை பத்தி எனக்கு பெருமையா பேசிக்கிறேனுங்க. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் வேண்டாம், வந்து கொடப்புடி. அதுக்காக தான் எனக்கு புறப்படுத்திருக்கிறேனுங்க. ஸ்டார்ட். எங்க வீட்டு கோழி அவங்க வீட்டுல முட்டை போட்டுருச்சுங்க. அதனால முட்டை அவனுக்கு தான் சொந்தம்ன்றாங்க. இது நியாயங்களா? கோழி அவங்கதான் இருந்தாலும் முட்டை என்ற வீட்டுல என்னங்க போட்டிருக்கு? பாட்டுக்குது. கோழிங்கிறீங்க, எக்குங்கிறீங்க. கோழி முட்டை வைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? யாரு? சேவலு, கொண்ட சேவலு, பாண்டு, ஜேம்ஸ் பாண்டு மாதிரி. அத மறந்துட்டு பேசுறீங்களே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த முட்டைக்குள்ள இருக்கிற பேபி வந்து இந்த கோழி தான் சொந்தமா இல்ல இந்த கோழி வந்து முட்டையோட மம்மியான்னு சீக்கிரம் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். இந்த ரெண்டையும் வாங்கி. பேபி குட் மார்னிங். மைசூர் சாண்டல்வுட் சோப் போட்டு பாத்து எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. மாச குபேரனோட தூக்குது இல்ல இது. நம்ம ஊர் ஏறி புனித முளைஞ்சிருச்சுப்பா. அம்மனி குளிச்சிட்டு வருது இல்ல. இந்த கோழி முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஈரெல்லாம் தனித்தனியா எடுத்து வறுத்து முட்டை உடைச்சு ஆம்லெட் போட்டு கொஞ்சம் வெங்காயம் மிளகாயில தட்டி போட்டு சாப்பிட்டு தெம்பா தோப்பக்கம் வந்தா. யாருங்க நீங்க வளவன்னு பேசிட்டா? அறிவில்ல, இந்த ஊருக்காரர் தானே. வான்னு சொன்னா வந்துட்டு போறேன். நடைபெற்ற ராமாயண கூத்தை பற்றி நாட்டாமை இங்கிலீஷ் குப்பன் அவர்கள் பேசுவார்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் ஈவினிங். ராமாயணத்திலே நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டருங்க தசரதன் கேரக்டர் தானுங்க. ஏன் தெரியுமா? 60,000 பொண்டாட்டியோட வாழ்ந்திருக்காரு. நம்ம ஊர் ஜனத்தொகைய 7,435 தான். நம்ம ஊர்ல ஊருக்கு ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிறவனையே பெரிய தலைவனுங்கிறோம், அவனுக்கு சிலையெல்லாம் வைக்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு மாவீரனுக்கு நம்ம ஊர்ல ஒரு சிலை கிடையாது. என் வாழ்க்கையின் ஒரே லட்சியமே இப்பேற்பட்ட ஒரு தியாக சபருக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான். இப்படி தசரதனா வாழ்ந்துகிட்டு இருந்த உங்க அப்பாவை உங்க அம்மா வெறுத்தா. உன்னை ராமனா வளர்க்கறேன்னு சபதம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். உங்க அப்பாவை பத்தி எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம உன்னையும் வளர்த்தா. பொண்டாட்டி பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மனசு திருந்தாத உங்க அப்பா கடைசி காலத்துல படுத்த படுக்கையானாரு. அவருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு நர்ஸ் அந்த கிராமத்து வீட்டுக்கு போனான். ஐயா, உங்களுக்கு டவல் பாத்து எடுக்கணும். அப்படின்னா டவல் பாத்துனா வெந்நீர்ல துணியை முக்கி இப்படி புழிஞ்சிட்டு உங்களுக்கு தொடச்சு விடுவேன். ஐ அம் ரெடி. ஆடி ஆடி ஓஞ்சி போயிருந்தா இந்த இங்கிலீஷ் குப்பை உன்னோட கை டச் ஆன உடனே பாடியில மட்டும் இல்ல ஹார்ட்லயும் ஒரு யூத் வந்து பச்சைக்கு ஒட்டிக்குச்சு. உதவி செய்ய போன அந்த நர்ஸ உங்க அப்பா கர்ப்பமாக்கிட்டாரு. அந்த கருவை கலைக்கிறதுக்காகத்தான் அந்த நர்ஸை ஆஸ்பத்திரிக்கு வந்தா. ஆனா அந்த கரு கலைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரியிலேயே வேலை செஞ்சா. அந்த சமயத்துலதான் ஒரு நாள் நீயும் மனைவியும் ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க. நீ திரும்பி போன போது தற்செயலா உன் மேல இடிச்சிருக்க. அவன் உன்னை பார்த்து உன்னை அதிர்ச்சி அடைஞ்சா. நீ ரூமுக்கு ஓடி வந்தா. இதே மாதிரி உருவம் இருக்கிற ஒருத்தனா என்ன கருப்பழிச்சான் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். உன்னையே மாதிரி ஒத்தனா. நான் அதிர்ச்சி அடைஞ்ச இந்த கிராமத்துக்கு போனேன். அங்கதான் உங்க அப்பாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க அம்மாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பேட் டைம். நான் போறதுக்குள்ளேயே உங்க அப்பா செத்து விட்டார். ஒரு கெட்டவனுக்கு பிறந்திருந்தாலும் நல்லவனா இருக்கிற உனக்கு ஒரு வாரிசு இல்லையே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த சமயத்துலதான் அந்த நர்ஸுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனா பாவம், அவ செத்து போயிட்டா. எல்லாம் ஆண்டவனோட செயல் அப்படின்னு அந்த குழந்தையை கொண்டு போய் அநாதாசிரமத்துல விடுறதுக்கு என் மனசு சம்மதிக்கல. நீ குழந்தை இல்லாம தவிக்கிற. உனக்கு ஒரு வாரிசு வேணும். உங்க அப்பா குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சா அது உன் தம்பியா வளரும். ஆனா ஒரு களங்கமான குழந்தையா வளரும். யோசிச்சு பார்த்தேன். ஒண்ணுமே பேசாம அந்த குழந்தைய உன் கார்ல கொண்டு வந்து போட்டா அது உன் குழந்தையா வளரும்ல. அதனால தான் அப்படி செஞ்சேன்.
உனக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சேன், ஏதேதோ நடந்து போச்சு. எனக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு உயிரோடைய கொல்லி வச்சிருப்ப டாக்டர். சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு மேல என்ன பண்றது? டாக்டர் ஐயா, நீங்க ஒரு பெரிய குழப்பல் மண்ணேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி அநியாயமா ஒரு குடும்பத்தையே குண்டாங்குதிரையா குழப்பி அவன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்க. ஆகாது ஆகாது, நானே கோர்ட்டுக்கு வரேன், நீதிபதி கிட்ட சொல்றேன், இவருடைய பையன் இல்ல தம்பிதான். ஆனா ஊன்னா கிளைமாக்ஸுக்கு முந்தின்றையில ஒரு பெருசு வந்து நின்னுக்கிட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமாடா கண்ணான்னு பிளாஷ்பேக்க ஓபன் பண்ணுதே. இது மட்டும் கோர்ட்டுக்கு வந்து இந்த மேட்டரை சொல்லிச்சுன்னா என் 4 கோடியும் ஆஃப் ஆயிருமே. விட மாட்டேன். டேய், ஓரமா நில்றா, கிட்னி எல்லாம் சட்னி ஆயிர போகுது. டேய் ஐகான்ல வந்த மாய்கான், நான் ஓரமா நிக்க வரலடா, உன்னை ஒழுங்கு பண்ண வந்திருக்கிறேன். ராசப்பா, ஒரு குடும்பமே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. வேகமா நில்லு, மூவ் பண்ண ஷூட் பண்ணுவேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் விஷயமா என்கிட்ட வந்தியே, அப்பவே சொன்னேன் வெளிய ஆறி இருக்கும் உள்ள சூடா இருக்குன்னு. அந்த போண்டா தாண்டா இது. புரியல? பூம்பானிலே சொல்ற போண்டா போண்டா. ஆட ஏண்டா, உனக்கு நான் என்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். நீ என்னடானா நடு ரோட்ல நின்னுக்கிட்டு அந்த ஆளை பார்த்து அவர மாதிரியே போண்டா போண்டான்னு மிமிக்ரி பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். விட்டா அந்த ஆள் பழைய டைலாக் தகடு தகடு கூட சொல்ல போல இருக்கடா. இதையெல்லாம் நான் போர்வையை போத்திக்கிட்டு மலையூர் மம்பட்டியா மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்ல? இதோ பார், உன்னுடைய ஸ்லாட் பர்சனல் வெஞ்சன், அதுக்கு நான் டைம் ஒதுக்குறேன். இது என்னுடைய ஸ்லாட், கோடீஸ்வரன் ஸ்லாட், இத நானே டீல் பண்ணிக்கிறேன். ஏய் ரவுடி பாய்ஸ், ஃபாலோ மீ. ரோடு மேல போடு, ரோடுக்குள்ள லாடு, தூக்கி மாருதியில போடு. ஷூட் பண்ணிடுறேன். சீக்கிரம் வண்டியில ஏறுடா. ஏய், என்ன அது கிளம்ப மாட்டேங்குது? ஏய், இந்த வண்டியை வாங்குனியா இல்ல செய்தியா? என் கையாலேயே செஞ்சது. ஆமா, இந்த மிமிக்ரி எல்லாம் கரெக்டா பண்ணு. ஆனா வண்டி மாதிரி டப்பா வண்டி கொண்டு வா. அங்க பாரியா, ஒரு சர்க்கஸ் வண்டி வருதியா? நிறுத்துறேன் பாரு வண்டியை. யாவது கரெக்டா பண்ணு. டேய், நான் தான் சுட்டுவேன். அகராட்டி சுடு. வண்டி நிறுத்து நிறுத்து. ஏறுடா, ஏத்து ஏத்து எல்லாரும் ஏத்து. ஏய், முதல்ல பெருசா ஏத்துக்கடா. ஏத்துடா. அந்த அப்பு முதல்ல வெளிய போடா. ஏய். இன்னொரு அப்பு. ஏறுங்க. வாயடி வண்டியடா. சீக்கிரம்டா. அப்பா வரட்டி பிடிப்பா. கார்ல ஏறி நம்மள ஃபாலோ பண்ணலாம்னு பாக்குறான். விடாத, காரை சுடு. ஆஹா, டயர் பஞ்சர் ஆயி போச்சு. டேய், காலையில பாரதியார் இறந்தாரு, காரை ஓட்டுறீங்க. அப்படிதான் அப்படிதான். அடா பாவி, என்னடா சுட மாட்டேங்குது? செங்கல் தொலைஞ்சிங்க. அம்மாய்க்கா, என்னடா இது? செங்கல் சரக்காயிருச்சு. மயில் வாரம். இது என்னது? கடிச்சிக்கிற சரியான காம்பினேஷன். ஐயோ, இந்த வண்டிக்கு யாரோ செய்வன வச்சிட்டாங்கடா. அடுத்த ஐட்டத்தை வச்சு உன்னை ஆஃப் பண்றேன். பூவு, இத வச்சு நான் எப்படி அட்டாக் பண்றது? பூவே போ. என்ன பூவுங்கிறதுக்கு இவ்வளவு சவுண்ட் கொடுக்குறான்? ஏன்டா சுத்தில அடிச்ச? வளராதரா, அது பூடா. சுத்தில தான் அடிச்சா? பூடா. தெக்க வார்த்தை பேசுற நீ. வெடிகுண்டு. எப்படா அவங்க மேலேயே படாம நேக்கா போடுற? இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பவுலரா செலக்ட் ஆயிருக்கிறியா? யார் நீ? புரூஸ்லி ஸ்டூடெண்டா? ஆமா, நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையா? என்னங்கடா இது, ஒரு ரவுண்டு முடிவு முன்னாடியே தலையை சுத்தி வேடநாய்கள் மாதிரி பறவைகள் பறக்குது. இந்த அடி அடிக்குது அப்படின்னா அது பொம்பளை எலும்பு கூடதான். ரொம்ப பக்கத்துல வைக்காத, வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. தூக்கி போடு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். போடு. என்னடா உன்னோட பெரிய சைஸா இருக்குது.
எம்மாடியோ என்ன கனவா இல்ல நினைவா எப்பா என்னப்பா எவ்வளவு பெரிய எறும்பு போய்கிட்டு இருக்கு பாவி அவ்வளவு பெரிய மிருகத்தை கையாலேயே அமுக்கி தம் துண்டாக்கி போட்டேடா. உண்மையிலே நீ தண்டச்சோர்லடா, நீ தாண்டா டைனோசோர். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் அண்ணி திருப்பா சாங்கிட்டு போ உள்ள போ ஓ போ வளைச்சு புடி என்னடா கண்ணு கூசுதா? அத்தனையும் திருட்டு வீசிட்டா. அத்தனை சூப்பர் ஹீரோஸும் இதுக்குள்ள அடக்கம்டா. இப்ப பாரு அவங்க போடுற ஃபைட்ட. பாவி கண்ணுல அடிச்சு கலர் கலரா தெரியுதடா. தாண்டா தெரியும். என்ன அது வானவில் படத்தோட திருட்டு வீசிடி. இந்தா வாங்கிக்க. என்ன நின்று கொண்டு இருக்கும் போது என்ன நிக்க வச்சு தட்டில் அடிக்கிறீர்கள். என்னடா நீ எப்படி பேச வச்சுட்ட? ஏன்னா நான் அடிச்சது தெனாலி திருட்டு வீசிடி. அட பாவி சண்டாரா, என்னடா என்ன எப்படி பைத்தியக்கார மாதிரி ஆக்கிட்ட? ஆமாண்டா, இது சேது படத்தோட திருட்டு வீசிடி. என்னடா குறைய போறாரு வாங்கிட்டுங்க. நீங்க என்ன அடிக்கிறதுனாலயோ இல்ல இவரு என்ன பிடிக்கிறதுனாலயோ நான் ஒண்ணு திருந்தல. சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பூமியில ஒருத்தன் திருந்தலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. அதனால என்னுடைய திருட்டு விசிடி தொழிலையும் கேடி தொழிலையும் என்னோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் கட்டாங்கடைசியா ஒரே ஒரு வாட்டி நீங்க ஏதாவது லஞ்சம் வாங்குவீங்களா இன்ஸ்பெக்டர்? ஏன் கேக்குற? இல்ல ஆழம் வந்தான் எடுத்த வரைக்கும் ஒரு 5 ரீல் சிடி ரெடியா இருக்கு, பாக்குறீங்களா? ஆள வந்தான் ஸ்டில் தெரியுமா உனக்கு? இப்படி பப்பி ஷேம் ஸ்டில் தானே? அதே மாதிரி ஜெயிலுக்கு கொண்டு போய் நிர்வாணமா வச்சு உதைக்கிறான். வாடா. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அங்கே அவன் போய் பேக்கரியா இருக்கு. போட்டுக்கு நேரமா சீக்கிரமா